மாலிக் யௌமித்தீன் ஓதினது என்ன என்று சில வேளை எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. சலாம் குடித்து முடித்து விட்டோம், தொழுது முடித்து விட்டோமா? அந்த தொழுகையை காரி துப்புறான் அல்லாஹ். என்னையா தொழுகிறீங்க நீங்க? இந்த தொழுகையில் பயனில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த எச்சரிக்கையோடு இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை ஜக்காத்துகள், எத்தனை ஜமாத்துகள் நாம் பேணி பாதுகாக்காமல் வீணடிக்கப்பட்டிருக்கும். மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி எங்க கல்புகளுக்கு வரணும். அல்லாஹ் வருவான். யாருமில்லாத அந்த நேரத்தில் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாத நாளில் அவன்தான் அதிபதி. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம். யா அல்லாஹ் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னிடமே உதவி தேடுறோம். யா அல்லாஹ் நீ உதவி தராவிட்டால் யாரும் எங்களுக்கு உதவி தர மாட்டார்கள். உதவி செய்ய யாரும் இல்லை. யா அல்லாஹ் உன்னிடம் அடிமைத்தனத்தை கேட்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான பாதையை காட்டிவிடு யா அல்லாஹ். பணிந்து கெஞ்சி கேளுங்கள். நேரான பாதையில் போகிற நேரம் ஷைத்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா உன் அடியார்கள் எல்லாம் சிராத்துல் முஸ்தகீமில் போவார்கள், நான் வந்து நடுவிலே உட்கார்ந்து கொள்வேன். சிராத்துல் முஸ்தகீம் நடுவிலே உட்கார்ந்து கொள்வேன், அவர்களை வழி கெடுத்து கொண்டே இருப்பேன். பேசுற என்னை அவன் வழி கெடுக்க பார்ப்பான், கேட்கிற உங்களை வழி கெடுக்க பார்ப்பான். எங்கே இருந்து கொண்டு? எங்கேயோ ஒரு துளைவல் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அவனுடைய அல்லாஹ்விடம் என்ன சொன்னானாம்? சிராத்தல் முஸ்தகீமிலே நான் உட்கார்ந்து கொள்வேன். அப்படியே வந்து உட்கார்ந்து கொள்வேன். போகிற வழியில் சிராத்துல் முஸ்தகீமில் இருந்து வழி கெடுப்பான். நல்லது சிந்திப்பாரு. திடீர் என்று ஒரு கெட்ட எண்ணம் வந்துவிடும். ஃபாஹிஷா கெட்ட விஷயம் வந்துவிடும். ஒரு பெண்ணோட தனித்து விடுவார். அத்தனை விஷயங்களும் போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான நிலைமைகள் வந்துவிடும். அல்லாஹ் வந்து அப்படி எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபுல் ஃபவாயிஷ மா ظهر منها وما بطن. வெளிப்படையான ஃபவாயிஷ்கள், வெளிப்படையான கெட்ட விஷயங்களும் உள்ரங்கமான கெட்ட விஷயங்கள் இருந்தும் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் சொல்றான், நெருங்காதப்பா. எதுக்கு நெருங்காத? விபச்சாரத்துக்கு இல்ல, மறைஞ்சு கொண்டு சிலது நடக்குமே அதுக்கு நெருங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிராத்துல் முஸ்தகீம்ல உட்காரவருக்கு எதுவுமே தெரியாம ஷைத்தான் வந்து பூந்து விளையாடிடுவான். தெரியாத மானக்கேடான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவான். அதனால் அவன் வாதிட்டது சிராத்துல் முஸ்தகீம். கெஞ்சி கேளுங்க அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு தொழுகையிலும், இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம். இறைவா சிராத்துல் முஸ்தகீம் எங்களுக்கு காட்டிரியா அல்லாஹ். ஸிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். உள்ளத்தில் இருந்து எடுத்து கேளுங்க. யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த பாதையை காட்டிவிடு. யாரிடம் நீ கோபம் காட்டினாயோ, யாரை வெறுத்தாயோ அந்த பாதையை விட்டும் எங்களை தடுத்து விடு யா அல்லாஹ். அதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இப்படி உள்ளபூர்வமாக